தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற சுற்றுப்பயண பரப்புரையில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். கோவில்பட்டியில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கஞ்சா, அவ்வளவு போதைப் பொருட்கள் வித்துட்டு தான் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ஒரு பெண்கள் ரோட்ல நடமாட முடியல. கோயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா, கோயமுத்தூர்ல ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் பொழுது அந்த ஆணை அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அப்படி அலக்காக 19 வயது பெண்ணை அலக்காக தூக்கி கொண்டு விடியற்காலம் 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்ன மைக்கில் இப்பொழுது சொல்ல முடியும். அதற்கு மேலே நடந்த விஷயங்களை சொல்ல முடியாது. காரணம், பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வளவு மோசமான செயல். அந்த பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு வயிற்றெரிச்சல் பட்டிருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பேற்க முடியும்? தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பாலியல் பலாத்காரம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயம் குடித்து. கோவில்பட்டி பகுதியில் விவசாயி இறந்து போனால் அல்லது கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம். ஆனா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் செத்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அரசு. அவ்வளவு அருமையான அரசு இந்த அரசு. இதைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள். 100 நாள் வேலைக்கு அதிகமாக நிதி கொடுப்பது மத்திய அரசு, ஆனால் பேர் வாங்குறது மாநில அரசு. கேட்டால் நிதி வரவில்லை என்று சொல்லுவார்கள். அதனுடைய மேலாளர்கள் சரியாக கணக்கு கொடுப்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசு. மக்களை பற்றி கவலைப்படாமல் வருகிற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சராக்குவதற்கு கண்ணும் கருத்துமாக கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறார்கள். அதில் நான் இப்ப கேள்விப்பட்டேன். அதுலயும் இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போறது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. தாவேகா கூட போறது மாதிரி செய்தி வந்திருக்கு. உண்மையோ பொய்யோ தெரியாது. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள் தாவேகா கூட்டணி கூட்டத்தில். காரணம், நமது மாநில அரசாங்கம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இனி எத்தனை கூட்டணி வைச்சாலும் தமிழகத்தில் வெற்றி பெறப் போவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நான் இறுதியாக சொல்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.